அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ஒரு மனிதன் எந்த தெய்வத்தை கும்பிட்டு என்ன சொல்லலாம்னா பிரயோஜனம் இல்லை, எதுவுமே எனக்கு வெற்றி கிடைக்கல. நான் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும். உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு பிராணாயாமம். பிராணாயாமம் என்று சொல்வது மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்து வெளியே விடுவதுதான் பிராணாயாமம். அப்ப அந்த பிராணாயாமத்தில் நாம் எத்தனை தடவை மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அன்றைய காலத்தின் யோகிகளும் சித்தர்களும் வெற்றி பெற்ற ஒரு அமைப்பு, வெற்றி பெற்ற ஒரு அமைப்பு. அந்த வெற்றி பெற்ற அமைப்பு சித்தர்கள் வெற்றி பெற்ற இதைத்தான். அவங்கெல்லாம் எந்த கோயிலுக்கும் போகல, இதுக்கெல்லாம் போகல. அவங்க என்ன சொன்னா சரியான சில முறைகளை கடைப்பிடிச்சாங்க. அப்ப அந்த விதத்தில் என்ன சொன்னான்னா, இதற்கு ரொம்ப ஒரு சிம்பிளான மந்திரம் என்ன சொன்னா ஓம் தான். உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா 6 விதமான கருத்துக்களை சொல்லுகிறேன். அந்த கருத்துக்களை என்ன சொல்லலாம்னா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்லலாம்னா 6 விதமான கருத்துக்களை சொல்றேன். அந்த 6 விதமான கருத்துக்களை என்ன சொல்லலாம்னா நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஒரு மூச்சை உள்ள இழுத்து வைக்கிறோம். ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 72 முறை உள்ள உச்சரிக்கணும். மனசுக்குள்ள உச்சரித்தால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற உறவுகளுடைய சிக்கல் தீரும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற உறவுகளின் சிக்கல் தீரும். உறவுகளின் சிக்கல் தீரும். அதே இதை நம்ம எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம். உங்களுடைய உள்ள இருக்கிற உடலுடைய தன்மைகளோட எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு செய்யலாம். அப்போ உறவுகளில் இருக்கின்ற சிக்கல்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் மூச்சை உள்ளே இழுத்து ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை காற்று உள்ளே இருக்கும்போது 72 தடவை சொல்லலாம். கொஞ்சம் சிரமம்தான், ஆனா பழகிறோம். சொல்லி மூச்சை வெளியே விடணும். அதே மாதிரி பணப்பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை தீரணும் அப்படின்னா காற்றை உள்ளே இழுக்கணும். 48 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி காற்றை வெளியே விடணும். அப்ப பணப்பற்றாக்குறை தீரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாராலையும் செய்ய முடியும். பணப்பற்றாக்குறை தான் இப்ப நம்மளுடைய பிரச்சனையா இருக்கு. பணப்பற்றாக்குறை தீர்க்கக்கூடிய நம்பர் 48. 48ன்னா யார்? குரு பகவான். அப்ப ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன சொன்னா மூச்சை உள்ளே இழுத்து 48 முறை ஓம் சொல்லி நாம் காற்றை வெளியே விடணும். 48 தடவை சொன்னா காற்றை மெதுவாக வெளியே விடணும். பணப்பற்றாக்குறை தீரும். ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான நோய் இருக்கு. ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான நோய் இருக்கு. அப்ப உடல் ரீதியான நோய் தீர்வதற்கு காற்றை உள்ளே இழுத்து 58 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி காற்றை திரும்ப வெளியே விட்டால் உடல் ரீதியான நோய் கண்டிப்பாக குறையும். அதற்கடுத்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. அப்ப எங்கும்போது காற்றை உள்ளே இழுத்து ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 78 முறை மூச்சு காற்றை உள்ளே வைத்து சொல்லி வெளியே விடும்போது வம்பு வழக்கு கண்டிப்பாக தீரும். இது யாருக்கும் தெரியாது இல்லையா? அதெல்லாம் தீர்ந்துடும். அதற்கடுத்து கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 80 முறை
உள்ளே மூச்சை உள்ளே இழுக்கணும். 80 முறை ஓம் 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 என்று சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி காற்றை வெளியே விட கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது பரிச்சித்து பாருங்க. ஓம் என்பது பிரணவ மந்திரம். பிராணாயாமம் பண்ணுவது ஒரு பெரிய பொக்கிஷம். பரிச்சித்து பாருங்கள். அதுக்கடுத்து குழந்தை பிரச்சனை. குழந்தை பிரச்சனை, குழந்தை குட்டி இல்லை, குழந்தை பிரச்சனை தீர்வதற்கும், குழந்தைகளுடைய பிரச்சனை தீர்வதற்கும், குழந்தைகளுடைய பிரச்சனை தீர்வதற்கும், தாம்பத்திய பிரச்சனை தீர்வதற்கும், குழந்தை பிரச்சனையும் தீரும், தாம்பத்திய பிரச்சனையும் தீரும். குழந்தை இல்லாதவர்கள் காற்றை உள்ளே இழுத்து 52 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உள்ளே ஜெபித்து மூச்சை மெதுவாக வெளியே விட்டீர்கள் என்று சொன்னால் தாம்பத்திய பிரச்சனை தீரும், குழந்தைகள் செய்கின்ற பிரச்சனை தீரும், குழந்தை உண்டாகும். இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பரிச்சித்து பாருங்க. இதெல்லாம் காசு கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், நானும் என்ன செய்ய எந்த ஒரு பிரதிபவாரம் என்று ஜாதகம் பார்க்கவாங்கலாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றதே கிடையாது. என்ன காரணம்னா, யார் நம்மளிடம் பயன்பெற வேண்டி இருக்கிறதோ அவர்கள்தான் வருவார்கள். நம்மளுடைய டிஎன்ஏவோடு தொடர்புடையவர்கள் தான் வருவார்கள். நமக்கு காசு கொடுக்க வேண்டியவர்கள் தான் வருவார்கள். நாம் கூறி கூறி அழைத்தாலும் ஒரு நாளையில 2000 3000 பேர் நீங்க வீடியோ பார்க்கீங்க. எத்தனை பேர் ஜாதகத்தை நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அறிவை அனுபவிக்க பிறந்தவர், என்னுடைய அறிவை நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த 3000 பேரும். அப்படித்தான் நான் இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன சொன்ன, இதை இங்கே அனுபவிக்கிறீர்கள், எங்கேயோ ஒரு இடத்திற்கு இதுக்கு விலை நீங்கள் கொடுப்பீர்கள். கொடுக்காமலாம் இருக்க முடியாது. வாங்கினது கொடுத்தாகணும், விலை கொடுத்தாகணும்ல, அதை நீங்க கொடுத்தாகணும். எனக்கு கொடுக்கலன்னு இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் அதை அனுபவிப்பான். அத யாருமே என்ன சொன்னா, கடன் என்பது நீங்கள் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். அறிவு என்பதும் ஒரு கடன் தான். அதை நீங்கள் எங்கோ ஒரு இடத்தில் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். யாருமே படிக்கிறவங்க யாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டாதீங்க. ஐயோ ஒரு வீடியோ வந்துருச்சு, 4 வீடியோ வந்துருச்சு, படுத்து கின்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஹாப்பி அப்படின்னு நினைக்காதீங்க. அறிவு கடன். எங்கேயோ ஒரு இடத்தில் அதை பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரும்ப எப்படி அடைச்சிக்கிட்டே இருக்கேன். அது ஒரு சூழ்நிலையால் அடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இறைவன் விட்டுட்டான். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பேன், வேற வழி இல்லை, நம்ம வாங்கி அனுபவிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே அனுபவித்தால் அதை இன்னொரு இடத்தில் நீங்கள் கண்டிப்பாக அடைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.